இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. Jointly organized by the Universal Mission of Special Needs and Tamil Nadu Udayakaram Association for the Welfare of Disabled. First, I extend my heartfelt gratitude to Dr. Paul S. Balmurugan, founder and president of Universal Mission and Special Needs, and CAPAP Vardhapati sir, State President of Tamil Nadu Udayakaram Association, for their tireless efforts in empowering differently abled individuals. Today we commemorate the invaluable contribution of the Louis Berlin, whose innovative system of reading and writing has opened doors of knowledge and independence to visually. Mr. Valanthodi from Chengalpattu to honor Mr. Valanthodi sir. So. தலைவரியாகிய தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் அலுவலகத்தை மாநிலத்தில் ஐயா CAPAP வந்தவர்களே ஆரம்பத்திலே வெல்கம் அட்ரஸ் அம்மையாக வெல்கம் அட்ரஸ் அந்த ஃபவுண்டர் பிரசிடென்ட் யூனிவர்சல் மிஷன் ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ் டாக்டர் பால் எஸ் பாலமுருகன் அவர்களே, நிகழ்வுக்கு முன்னிலை வைக்கக்கூடிய ஆனரரி செக்ரட்டரி நேஷனல் அசோசியேஷன் ஃபார் ரைட் CAP சந்திரசேகர் ஐயா அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வில் தலைமை விருது டிஸ்ட்ரிக்ட் அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சென்னை ஐயா திரு ஸ்ரீகாந்த் அவர்களே, பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம மணிலாசனுடைய மிக நெருங்கிய நண்பர் அவரு. எல்லா நிகழ்ச்சியும் புகழ் நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். எந்த நிகழ்வாக இருந்தாலும் முடிந்தவர்கள் வந்துடுவார், வந்து ஆலோசனையோடு நடத்துவது கொடுக்கணும், நல்லது செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணப்பட்டவர். மணிலாசனுடைய மகன் பிரதமர் நண்பர் வந்திருக்காரு. முதல் சாதாரண தெரியும் நல்லா இருந்தது. அவர் வந்து அவருக்கு வரவேற்கிறேன். அதாவது தோழிகளாக நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக இந்த விழாவில் அமர்ந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல நிலைகள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் பார்வைப்படாத தலைவர்கள் இல்லை, அவர் பார்வைப்படாத சங்கங்கள் இல்லை. அந்த அளவு ஒரு மணி மகுடம் அவர் வைரவி என்ன வேணா சொல்லிக்கலாம். நம்ம தலைவர் திரு வல்லபதி சார் தவிர சின்ன வயசுக்கு 30 வயசுல அவர் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 31 வருஷமா அவர் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவரு என்னோட ரோல் மாடல், வழிகாட்டி அப்படின்னு எங்கேயுமே சொல்லுவேன். அவர் ஒரு நேர்மையானவர். அந்த நேர்மை தான் என்னை இந்த நிமிஷம் வரையும் இந்த சங்கத்தில் வேலை செய்ய வச்சிருக்கேன். இங்கே பேராசிரியராக பணிபுரியும் சரியில்லை நாம் விஜயலட்சுமியோடைய ஒரே Nipmet Hospital. So Nipmet Hospital இருந்து எங்களுக்காக வந்து உங்களை கண்டிப்பாக வரவேற்கிறாங்க. நன்றி. Thank you so much for spending time with us. बहुत सारे हमारे जो लोग हैं उन तक वो अगर सुविधाएं हैं भी, लेकिन ये उन तक नहीं पहुंचती जो बहुत ज़रूरी है। तो वहाँ पर ही हम लोग सारे जो ऑर्गेनाइजेशंस है जो कम्युनिटी में काम करती है, तो
तो हम लोग यही चाहेंगे कि कम्युनिटी में काम करने वाले जो लोग हैं ये सारी जो सुविधाएं हैं, उपलब्धियां हैं जो सरकार देती है या ऑर्गेनाइजेशन जैसे फाइनेंशियल एड असिस्टेंस करती है, इन सारे लोगों की जो उपलब्धियां और सुविधाएं वो देती हैं दिव्यांग क्षेत्र के लिए, ये उन तक पहुंचाना है। एक சார் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டோ நம்ம வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிற மேனிஃபெஸ்டோ நம்ம கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்முடைய கடைநிலை மாற்றுத்திறனாளியும் தன்னுடைய சுயசார்பா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நம்முடைய மாதாந்திர உதவித்தொகை. நம்முடைய நண்பர்கள் பல பேர் வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்காக போராட்டத்துல களத்துல இருக்காங்க. அவங்க வந்து டெய்லி அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து வெளியே வரமாட்டேங்குது. இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நாம எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக கைகோர்ந்து நம்ம அனைவருடைய கோரிக்கையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 5,000 rupees disability maintenance allowance every month for all persons with disabilities. ஸோ நம்முடைய இப்போ வந்து அரசு பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை கூட நேற்று அறிவிச்சாங்க. அந்த அதிகப்படியான தொகையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த 1.5 கோடி மக்கள் அவ்வளோ நிதியெல்லாம் வந்து கணக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட் தான். ஆனால் நம்ம கம்மி பேர் தான் இருக்கோம். ஆனாலும் வந்து நம்மளை வந்து சரியாக அரசு வந்து கண்டுகொள்ளாம நிலை இருக்கு. பல பேர் வந்து டெய்லி அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நாம எல்லாரும் சேர்ந்து அரசுக்கு முன்வைத்து நம்முடைய கோரிக்கையான அந்த ஒற்றை கோரிக்கை அனைவருக்கும் மினிமம் 5,000 rupees. பிகாஸ் வேற ஸ்டேட்ஸ்ல வந்து 6,000 வரைக்கும் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. 5,000 rupees ஃபார் எவ்ரிபடி. அனைவருக்கும் 5,000 ரூபாய் மாத உதவித்தொகை அப்படின்றத வந்து நம்முடைய அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து தாழ்மையோட கேட்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் நல்லா வளர ஒரு மாதமாக பொறுப்பேற்று வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சரியான வேலை பார்த்த மாதிரி எனக்கு தோணலை. அதுக்குள்ளே எனக்கு வந்து ஓகேங்களா, அதுக்குள்ளே சார் வந்து இன்வைட் பண்ணிட்டாரு. தலைவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காகவே தன்னோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து பெரிய ஒரு உதவிக்கரம்ன்றதை ஆரம்பித்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளி பல விதமாக உதவிகளை செஞ்சுட்ருக்காரு. இந்த உதவிக்கிற புக்கை நான் வந்து மதுரையில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன். மதுரையில் தான் நான் முதல்ல போஸ்டிங் போய் ஜாயின் பண்ணேன் 98. அப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன். மாற்றுத்திறனாளியாக இருந்து ஒரு புக்கு பத்திரிகை தொடங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் மதுரை வரைக்கும் வந்து சேர்க்குறாங்கன்னா எவ்வளோ திறமை இருக்கும் உங்ககிட்ட, எப்படி பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் இல்லாமல் தனியாராக இருந்து இவ்வளோ பண்ணும்போது சம்பளம் வாங்கிக்கின்னு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற நம்ம எவ்வளோ செய்யலாம். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வேலை செய்யணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து மாற்றுத்திறனாளிக்கு வாங்குகிற சம்பளத்துக்கு மீறி நம்ம மனசுக்குள்ள இருக்க சர்வீஸ் வேண்டிய சேர்த்து நிறைய வேலை செய்யணும் முடியும். அதுலேருந்தே நான் அவர் தலைவர் தான் சொல்லுவேன். நேற்று கூட நைட் பேசும்போது தலைவர் தான் சொல்லுவேன். அவருக்கு எனக்கு தெரியாது, பேசுனதுலாம் கிடையாது, அவர் பார்த்துட்டும் கிடையாது. அவர் வந்து அந்த மேடம் தான் வருவாங்க, எல்லாம் எங்கள் ஆஃபீஸ்க்கு மேடம் வருவாங்க. அப்போ தான் மேடம் தான் பழக்கம். சுரேஷ் சார் வந்து எனக்கு திருவள்ளூரில் பழக்கம், நல்லா பழக்கம். அவர் ஜெயவேல் சார் திருவள்ளூரில் எனக்கு பழக்கம். மற்றபடி எனக்கு வந்து பழக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த உதவிக்கரத்தில் வந்து யாரும் பழக்கம் கிடையாது. ஆனால் எனக்கு உதவிக்கரம் ரொம்ப பழக்கம். நிறைய பேர் என்னை இங்கே பார்க்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சார். அதை வந்து நான் பயன்படுத்திக்கிறேன். சுயநலத்தோடு நான் சொல்லிக்கிறேன், அலுவலராக சொல்லிக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னால் தனித்தனியாக ஒரு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியாது. விடுமுறையெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. எல்லா நாளும் தான் நான் சம்பளம் வாங்குறேன். அதனால் எல்லா நாளுமே நான் ஒர்க் பண்ணுவேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எதிர்ப்புறத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிருக்கு நிகரான உறவுகளே, மேடையில் வெற்றிருக்கக்கூடிய சாதனையாளர்களே, தன்னலம் பாராமல் எல்லோருடைய நலத்தையும் பார்க்கக்கூடிய மூத்த அண்ணனாக அல்லது வயது சற்று குறைவாக இருந்தால் தந்தையாக அரவணைக்கக்கூடிய ஐயா வரதக்குட்டி ஐயா அவர்களே, அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய
நல்ல உள்ளங்களே, தோள் கொடுக்கக்கூடிய அருமை செம்மல்களே, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓடோடி வந்து பொதுநலம் பார்த்து தன் குடும்பத்தில் ஒரு விழாவாக எடுத்து செய்யக்கூடிய கண்ணனுக்கு நிகரான, என் உயிருக்கு நிகரான உறவுகளே, தற்பொழுது எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் சீனிவாசன் சார் அவர்களே, சீனிவாசன் சார் சொல்லும் பொழுது உண்மையாலுமே எனக்கு மனது நிறைவாக இருக்கிறது. அவர் இன்று விதைத்திருக்கின்றார்கள், தன்னுடைய அலைபேசியை தந்துள்ளார்கள். அந்த விதை இன்று விதைக்கப்பட்டது. கண்டிப்பாக ஒரு நாள் அது மாற்றுத்திறனாளிக்கான அறுவடை நாளாக இருக்கும். தான் விதைத்த விதை மாற்றுத்திறனாளிகளுக்கான விதை. அவர்கள் தெரிவிப்பது 100% உண்மை. சிரமப்பட்டு அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் இல்லாமல் இருந்து விட்டால் அன்றைய தினம் உங்களுக்கு எந்த அளவிற்கு மனதை பாதிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தன்னுடைய அலைபேசி எண்ணையும் வாட்ஸ்அப் எண்ணையும் தெரிவித்துள்ளார்கள். நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒருமுகத்தன்மையோடு, பன்முகத்தன்மையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஒருமுகத்தன்மையோடு, ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எல்லோரும் ஒரு நாள் பிறந்தோம். தாய் வயிற்றில் இனி ஒரு முறை அந்த கருவறைக்கு செல்ல முடியாது. கருவறைக்கு நிகரான இந்த பூமி மாதாவின் கல்லறைக்கு நாம் செல்வோம். ஆனால் இடைப்பட்ட நாளில், இடைப்பட்ட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களோடு இருக்கின்றேன். மூச்சாக நான் இருக்கின்றேன். இதை ஏன் தெரிவிக்கின்றேன் என்றால், 1வது 10வது வரை ஸ்ரீகாந்த் எஸ், சீனிவாசன் எஸ் என்னுடைய பெஞ்சுக்கு அடுத்து 1வது 5வது ஒரு பெஞ்சில் 5 பேர் உட்கார முடியும். 6வது 10வது 4 கிலோமீட்டர். அப்ப 8வது தான் என்னுடைய தாத்தா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அன்றைக்கும் என் நண்பனை, 2 கால்களும் இழந்த என் நண்பனை கல்லூரிக்கு ஒற்றை கட்டையை வைத்திருப்பவனை பள்ளிக்கு அழைத்து சென்று மீண்டும் அழைத்து வருவேன். அவருடைய நலன், நன்மை, தூக்கம், அதை தவிர மற்ற அனைத்து நேரத்திலும் நான் என் நண்பனோடு பயணித்திருக்கின்றேன். அதனால் எனக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய உறவு உண்டு. 10வதுக்கு பின்பு அவன் தன்னுடைய பயணத்தை துவங்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளிக்கு செல்லும் பொழுது நான் ஒரு பள்ளிக்கு சென்று விட்டேன். என்னுடைய பகுதிக்கு அருகில் இருக்குன்னா, அருகில்னா ரொம்ப கிட்டக்கல்ல, 4 கிலோமீட்டர் போகணும். அப்படியாப்பட்ட குக்கிராமத்திலிருந்து பிறந்து வந்தாலும் உங்களில் ஒருவனாக நான் ஏன் இருக்கின்றேன் என்றால், அவனுடைய அனைத்து துன்பத்திலும் இன்பம்னே நான் சொல்ல முடியாது. என் சைக்கிளில் வந்துட்டு இருக்கும் பொழுது என்னோடு பேசிட்டு இருந்த அந்த நாட்களை எண்ணி பார்க்கின்றேன். இன்று அவன் ஆத்மா சாந்தி அடைந்து இன்று வேறு ஒரு இடத்தில் அவன் பிறந்திருப்பான். ஆனால் என் நண்பன் என்னோடு 1வது 10வது வரை படித்த அந்த நாட்களையும் இன்று எதிர்ப்புறத்தில் உங்களை பார்க்கும் பொழுது, நான் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய தலைமையிட ஏடிஎஸ்பியாக இருந்தாலும் என் நண்பன் எல்லாம் என்னிடம் இல்லையே என்று நான் வருத்தப்படுவேன். காரணம், அன்றும் அந்த ஒரு பெரிய சுமையாக அவன் கருதுவான். ஆனால் நான் அதை எளிதாக்குவேன். கவலைப்படாத, நமக்கு படிப்பு இருக்கு, ஒரு நாள் அந்த படிப்பு உன்னை உயர்த்தும், அப்பொழுது நானும் உன்னோடு இருப்பேன் என்றேன். ஆனால் இன்று என்னிடம் அன்பு நண்பன் இல்லை என்றாலும் அவருடைய நினைவுகள் சார்பாக
உங்களில் எதிர்புறத்தில் மேடையில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவர் அந்த உருவத்தில் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த பெண்பிள்ளைகளும் சில நேரங்களில் நான் அதிகம் இறைவனை வேண்டுவேன். ஆனால் இறைவனுக்கு சில நேரங்களில் ஏன் கண்ணை மூடிக் கொள்கிறான் என்று நான் கவலைப்படுவேன். ஆண்கள் கூட எத்தனையோ இடங்களில் காலை இழக்கலாம், கையை இழக்கலாம், கண்ணை இழக்கலாம், முழுவதுமாக நடமாட முடியாத சூழலுக்கு இருக்கலாம். காரணம், ஒரு தாய் அந்த மகனை வளர்த்துடுவார்கள். ஆனால் பெண் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது என் கண்களில் ரத்தம் தான் வடியுமே தவிர அவர்கள் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் உருவம் மாறி வளரும் பொழுது தாயினுடைய வயதை மூப்படைத்திருக்கும். தன் மகளை அரவணைக்க முடியாது, ஆண்கள் துணையாக இருக்க முடியாது. அந்த நேரத்தில் இறைவன் ஏன் அவர்களுக்கு அந்த விதிப்பலனை தந்தான் என்று நான் கண்ணீர் விடுவேன். இருந்தாலும் நீங்களும் சாதனையாளராக இந்த மேடையிலே சாதனை செய்த செம்மலாக இன்று பாராட்டு பெறும் பொழுது என்னுடைய ஆத்மா, என் நண்பனுடைய ஆத்மா, என்னுடைய ஆசை நிறைவேறி இருக்கிறது. இந்த மேடைக்கு சார்பாக என்னை சிறப்பாக இந்த விழாவிற்கு அழைத்தார்கள். நானும் ஓடோடி வந்தேன் என்றால் நாங்கள் குக்கிராமத்தில் பிறந்தவர்கள். முதல் பட்டதாரி 3 வயது இருக்கும் பொழுதே குக்கிராமத்தில் வறட்சி அதிகமாகி மாடு ஆடுகளெல்லாம் இறந்து 3 ஆண்டுகள் தண்ணீரே இல்லாத நேரத்தில் நாங்கள் தத்தளித்த காலத்தில் எங்கள் ஆத்தா பல கிலோமீட்டர் சென்று விறகு பொறுக்கி ஆடு மாடுகள் எல்லாம் சாகும் பொழுது பிழைத்தால் போதும் என்று வறுமையிலே நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கீழத்தஞ்சை மாவட்டத்திற்கு வந்தோம். தஞ்சை மண்ணுக்கு வந்தோம். எங்கள் வறுமை போக்கியது. கூலி தொழிலாளியாக எங்கள் தாத்தா எங்களுக்கு அப்பா அம்மா பெரியப்பா வளர்த்தார்கள். இன்று சிறப்பு அழைப்பாளராக நான் ஒரு மாநிலத்தினுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான திருப்பியுடைய தலைமையிடத்தில் எளியடியாக பேசுகின்றேன் என்றால் என்னிடம் எந்த சக்தியும் இல்லை. என் மூதோர்கள், என் முன்னோர்கள், என் மூதாதையர்கள், என் தாயத்தை செய்த புண்ணியம் என்னை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறது. அதே போல் ஒரு நாள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏதோ 24 மணி நேரத்தில் குறிப்பாக உங்களை நான் எங்கேயும் நான் பாதுகாப்பு பணிகளை பார்க்கும் பொழுது உங்களை கரப்பிடித்து இன்னொரு ஒரு சாலையினுடைய ஓரத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு அழைத்து சென்றால் கூட நான் ஒரு நாள் ஒரு உதவி செய்கிறேன். அது என்னை பாதுகாக்குமோ இல்லையோ கண்டிப்பாக என் தலைமுறையை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களோடு நானும் கொண்டு நன்றாக ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கே மனமில்லை. ஆனால் சற்று உடல் நலத்தில் பின்னமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகம் விரைவானது, இந்த உலகம் வேகமானது. இனி வரும் காலத்தில் நமக்கு யாரும் துணை இல்லை என்று நினைக்காதீர்கள். கண்டிப்பாக நமக்கு இறைவன் தந்த ஒரு உருவம் தான் ஐயா மேடையில் இருக்கக்கூடிய மனைவியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது வகிக்கக்கூடிய பதவி பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிறாருக்கு எதிரான பதவி. மிக மிக கலாச்சார சீரழிவு சென்று கொண்டிருக்கிறது. நான் ஒரு அதிகாரியாக இல்லாமல் மாநிலத்திற்கே தலைமையிடத்தில் இருந்தாலும் ஒரு தந்தையாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தலைமுறை பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நவீன உலகம் ஏமாற்று உலகமாக இருக்கிறது. அலைபேசி தவறான பாதைகளுக்கு செல்கிறது. நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு தாயும் தந்தையும் மனம் விட்டல்ல கண்ணீர் விட்டு அழக்கூடிய சூழலிற்கு பிள்ளைகள் தள்ளிவிடுகிறார்கள். தாய் தந்தையுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கின்றீர்களோ இல்லையோ, தாய் தந்தை ஆரோக்கியமாக அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள். தாய் தந்தையை ஏமாற்றுகிறோம், பள்ளி ஆசிரியரை ஏமாற்றுகிறோம், கல்லூரியில் ஏமாற்றுகிறோம். வெளியே செல்லும் பொழுது எதை மறைக்க கூடாதோ அதை மறைத்து நீங்கள் செய்கின்றீர்கள்.
ஒரு நாள் ஏமாளியாக தனிமரமாக நிற்பது நீங்கள் தான் என்பதை இந்த சபையிலே ஒரு தந்தையாக நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். கலாச்சார சீரழிவில் நம் தன்மானம் இழக்கப்படுகிறது. எந்த அளவிற்கு வலியோடு தாயும் தந்தையும் உடல் உழைப்பை போட்டு உங்களை வளர்த்து விதையாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே தலைக்குழிவாக ஒரு நாள் வைத்து விடாதீர்கள். காலம் முழுக்க கண்ணீரோடு பார்க்க வைத்து விடாதீர்கள். நீங்களும் இந்த மேடையிலே சாதனையாளராக சிறப்பு பரிசை பெறுபவர்கள் ஒருவரில் நீங்களும் ஒரு நாள் என்னுடைய குரல் உங்கள் காதுகளில் இருக்கும் வரை தவறு என்ற ஒரு சிந்தனையை தவறு செய்கின்றோம் என்று நினைத்து கூட பார்க்காத என் மகளாக நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் பொற்பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். உலகத்தில் ஏமாற்றிவிட்டால் நீங்கள் ஏமாளி அல்ல, உங்கள் பெற்றோர்கள் ஏமாளி அல்ல, உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். எல்லாருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் மேடையிலே தங்களுடைய பொதுநலனை இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த விழாவிற்காக எல்லா வகையிலும் பொருளாதாரத்தில் சீல்டு, சால்வை, உணவு வந்திருக்கிறவர்களுக்கு டீ, ஸ்நாக்ஸ் எந்த ஒவ்வொரு பொருளை தந்த ஒவ்வொரு உதவும் உள்ளங்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவர்கள் குடும்பம் தலைத்தோக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக இந்த உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் உதவிக்கரம் மூலமாக நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்க்கறதுக்கு அப்படியே நல்லா தான் இருக்கேன். ஸ்பெஷல் தாயா இருக்கேன், அதனால இன்னும் நல்லா இருக்கேன், ஸ்பெஷலா இருக்கேன். பிளஸ் ஐம் ரெஸ்ட் எஸ். ஏன்னா பார்த்தாங்க எப்பயுமே அச்சோ பாவம், ஓ இந்த மாதிரி குழந்தை இருக்காங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. பெருமையா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா இந்த பாசிட்டிவிட்டி, இந்த எனர்ஜி கொஞ்சம் எப்படி அசருக்கு தெரியும். அண்ட் சக்தின்னு இருக்கு இல்லையா, அது இருக்கணும். அது எஸ்பெஷலி ஸ்பெஷல் மதரா இருந்தானா 100% அந்த சக்தி இருக்கணும். ஏன்னா மிச்ச அவார்ட்ஸ் எல்லாம் மக்கள் கொடுக்குறாங்க, ஆனா ஒரு ஸ்பெஷல் தாயா இருக்கிறது அவார்டு கடவுளே தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. அந்த சக்தி இருக்கணும். அண்ட் சக்தி பேச்சுல மட்டும் இருக்கக்கூடாது, அப்படியும் நம்மளுக்கு சக்தி இருக்கணும். So at 57 if I can kick somebody's ass. Actually தமிழ்நாடு டிஎன் ரைஸ் ப்ரோக்ராம், அது மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழ்நாடு திட்டம் இருந்தீங்க. இப்போ 3 சோல்ல இனாக்ரேட் ஆகுது. அது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ வேளாச்சேரியிலேருந்து இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி வேளாச்சேரி இங்கே பார்க்குறோம். இது 3 மண்டே இனாக்ரேட் ஆகுது. ஸோ அது வந்து நிஜமாவே இங்கே வாழ்த்துக்கள், சாருக்கு பாராட்டுகள். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் டிஎன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய அம்மாக்களுக்கு வந்து அவங்களோட குழந்தைங்களை ஒரு பெரிய சென்டரில் போய் அவங்களுக்கு சிறப்பு அந்த பயிற்சியெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இவங்க வந்து அவங்களோட வீட்டில் போய் செய்வாங்க. அந்த மாதிரி அந்த ஏரியாவில் உள்ளவங்க அவங்களுக்கு கவனிச்சுப்பாங்க. இது மாதிரி நிறைய சென்டர்ஸ் தொடங்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ மகாமா நிற்கிறாங்க. குழந்தைக்கு வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கு, இதே நோய் இருக்கு. ஆனால் அது அந்த குழந்தை வந்து ஒரு மனநிலை பாதிச்ச ஒரு அம்மாவுக்கு பிறந்த குழந்தை. அந்த குழந்தைய அவங்களோட சிஸ்டரோட குழந்தை. அது அந்த குழந்தைய அவங்க தன் குழந்தை மாதிரி வளர்த்தி இப்போ ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு குழந்தை இருக்கு, மகாலட்சுமி. ஸோ அவங்க அப்படி ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைய ஒரு நிலையில கொண்டு வரும்போது மீதி உள்ளவங்களே நம்ம அதை நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நினைச்சு எல்லாருமே அவங்கள மாதிரி உழைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா
இன்று ஒரு வாழ்நாளில் சிறந்த தினம். உதவும் கரம் என்ற அமைப்பை எந்த ஒரு மூலையிலும், எந்த ஒரு மாவட்டத்திலும், எந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கும் கொண்டு சென்ற ஒப்பற்ற செம்மல், ஓய்வறியாத உழைப்பாளி வரதக்குட்டி ஐயா அவர்களுடைய தலைமையில் இன்று வெகு சிறப்பாக நல்ல ஒரு முன்னுதாரணமான முப்பெரும் விழாவாக இந்த விழாவை மாற்றுத்திறனாளிகளுக்காக எடுத்துள்ளார்கள். இதில் மாற்றுத்திறனாளிகள் என்பது பெயரளவில் தான் உள்ளது. அவர்களுக்கு அரசு பல வழிகளை, பல நலத்திட்டங்களை செய்து வந்தாலும் இன்றும் அவர்கள் சில நேரங்களில் தனிமரமாக இருப்பது போல் ஒரு காட்சியை உண்டு பண்ணுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு பக்கபலமாக, உற்ற துணையாக அவருடைய குடும்பத்தாரும் பொதுமக்களும் அவர்கள் எங்கெல்லாம் செல்கின்றார்களோ அங்கெல்லாம் மனிதநேயத்தோடு ஒவ்வொரு மக்களும் அவர்களுக்கு ஒரு உறவாக, இணைப்பு பாலமாக செயல்பட வேண்டும். அவர்களுக்கு கேட்கக்கூடிய உதவிகளை மனம் உவர்ந்து செய்ய வேண்டும். உதவி என்பது பொருளளவில் அல்ல. ஒரு சாலையை கடக்கும் பொழுது அவர்களை கைப்பிடித்து மறுபுறம் அனுப்பி வைத்தாலே ஒரு பெரிய உதவிதான். எனவே இந்த நல்ல நாளில் விருதுகள் பெற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் வெவ்வேறு தலைப்புகளில் சாதனை புரிந்து அந்த சாதனை செம்மல்களுக்கெல்லாம் இன்று விருதுகளை வாரி வழங்கக்கூடிய விழாவாக இன்று காலையிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் முப்பெரும் விழாவாக நடைபெறுவது என்பது வெகு சிறப்பான ஒன்று. இந்த விழா வெகு சிறப்பான விழா. எல்லா மாவட்டத்திலிருந்தும் அழைப்பிதழை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய என் உயிருக்கு நிகரான மாற்றுத்திறனாளி உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் வகிக்கக்கூடிய காவல்துறையின் சார்பாக இருகரம் கூப்பி இந்த விழாவிற்கு வருகை தந்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் பொருளுதவியும் மனதளவில் உதவி செய்த ஒவ்வொரு நல்ல மகான்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றோம். வரதக்குட்டி ஐயா அவருடைய புகழ் ஓங்க வேண்டும். அவருடைய சேவை இன்னும் உலகளவு கடந்து செல்ல வேண்டும். ஒப்பற்ற ஒரு நாயகனுக்கு, ஓய்வறியாத நாயகனுக்கு அழைப்புதலை ஏற்று காவல்துறையில் நானும் வந்து கலந்து கொண்டதில் உங்களில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக என் உயிர் இருக்கும் வரை உங்களோடு நானும் பயணிப்பேன் என்பதை இந்த மாற்றுத்திறனாளி சங்கத்திற்கு ஒரு குடும்ப உறுப்பினராக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழா வெகு சிறப்பான விழா. எல்லா மாவட்டத்திலிருந்தும் உறவுகள் வந்திருப்பதை பார்க்கும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதைவிட அவர்கள் செய்த சாதனையை அங்கீகரித்து, அவர்களுடைய சாதனையை வரவேற்று இந்த மேடை அவர்களுக்கெல்லாம் அங்கீகாரமான சீல்டையும் பாராட்டு சான்றிதழையும் வழங்குகிறதில் நானும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். உங்களில் ஒருவனாக. நன்றி. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவுக்கு உங்களோட பாராட்டுக்களை தெரிவிக்கும் வகையில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உரைக்கம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TAP. நன்றி, வணக்கம்.